வருங்கால தமிழ்நாட்டின் வழிகாட்டி, லட்சிய இளைஞர்களின் ஏந்தலாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற தொண்டர்களை மதிக்கின்ற, தொண்டர்களின் துயரங்களை போக்குகின்ற, இயக்கத்தின் நலனை பற்றியே சிந்திக்கின்ற, உழைக்கின்ற, களம் காணுகின்ற, வெற்றி பெறுகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடும் பணிவோடும் தெரிவிக்கின்றோம். இந்த காஞ்சிபுரத்தில் போய் நடிகர் விஜய் பேசியிருக்கார். அவர் என்ன பேசினாருங்கிறது எழுதி கொடுத்தவருக்கு தான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மனதை புண்படுத்திய செய்தி என்றால் அதை பொறுத்துக்க முடியாது. ஒரு இயக்கத்தின் தலைவனையோ ஒரு இயக்கத்தையோ குறை சொன்னால், இழிவுபடுத்தினால் அதை எந்த திமுக தொண்டனும் ஏற்க மாட்டான். ஆம், அவர் சொல்லியிருக்கார், பாப்பா பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். 75 ஆண்டு பாரம்பரியத்தை, வரலாற்றை பெற்ற நம்முடைய இயக்கத்தை பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்கிறார். 75 வயது இந்த இயக்கத்திற்கு என்றால் அது ஒரு தாய் போல குழந்தையாக இருந்து வளர்ந்து பல வெற்றிகளை பெற்று மாபெரும் இயக்கமாக எழுந்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகத்தை பாப்பா என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவருக்கு நினைவெல்லாம் பாப்பா பாப்பா என்றால் எந்த பாப்பாவை நினைத்து சொல்கிறார் என்பது அவருக்குத்தான் தெரியும். கேரவனில் இருக்கிற போது எந்தெந்த பாப்பாக்களை பார்த்தாரோ அந்த பாப்பாக்கள் நினைவாக சொன்னாரா, அல்லது அவர் சொன்னார் பாசத்தோடு சொல்கிறோம் அப்படின்னு. பாசத்தோடு சொல்கிறோன்னா 75 வயசை பாப்பான்னு சொல்லுவியா? எங்களுக்கு தாய் போன்ற இயக்கமடா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் செய்தது என்ன? அண்ணாவிடமிருந்து இந்த இயக்கத்தை அபகரித்து எதையோ செஞ்சாங்க, அதெல்லாம் நாடறியும் என்று சொல்கிறாய். அண்ணாவிடமிருந்து இந்த இயக்கத்தை ஏற்று 50 ஆண்டு தொடர்ந்து தலைவராக இருந்தவர் எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தன்னுடைய இறுதி மூச்சு வரை சக்கர நாற்காலியிலே நகர்ந்து இந்த மண்ணுக்காக உழைத்தவர். திராவிட இயக்கம் என்ன சாதித்தது என்றா கேட்கிறாயே? திராவிட இயக்கம்தான் தமிழ்நாடு என்று பெயரை பெற்றுத்தந்தது. திராவிட இயக்கம்தான் இடஒதுக்கீட்டு கொள்கையை முதல் இந்தியாவிலேயே முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கொள்கையை தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் உரிமையை படிப்பிலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பெற்று தந்தவர்கள், சட்டப்பூர்வமாக பெற்று தந்தது திராவிட இயக்கம் அப்பா. இந்த திராவிட இயக்கம்தான் மொழி கொள்கையில் இந்தி பேசாதவர்கள் விரும்புகிற வரை இந்தியை திணிக்க மாட்டோம், தமிழும் அந்தந்த மாநில மொழியும் ஆங்கிலமும் இருக்கும் இருமொழி கொள்கைதான் என்று மறைந்த முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய நேரு அவர்களுடைய உறுதிமொழியை சொல்ல வைத்தது திராவிட இயக்கம் அப்பா. இந்த திராவிட இயக்கம்தான் தலைவர் கலைஞர் அவர்களால் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 50 வீடுகள், மற்ற வகுப்பினருக்கு 50 வீடுகள் என்று ஊரின் நகரின் மையப்பகுதிகளில் சமத்துவ புறங்களை கட்டியமைத்த சரித்திர நாயகன் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்துகிறார் நம்முடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அவர்களுடைய வழியில் அவருக்கு துணையாக சின்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பாதையாக வழிநடத்துகின்றார்கள். வெல்க தமிழகம், வாழ்க திராவிட இயக்கம்.